ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்து பெயின் ரிலீஃப் ஆயில் வந்து ரொம்ப நாளாக கேட்டிருக்காங்க. குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாங்களே, ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்தே கேட்டுகிட்டே இருக்காங்க. நானும் ஊருக்கு அங்கே இங்கேயும் போனதுனால செய்யவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட கேட்டாங்க. நானும் இன்னும் செய்யலைன்னு சொல்லி எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. இவ்வளோ டைம் கேட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி செய்யலாம், பெயின் ரிலீஃப் ஆயில் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன் எண்ணெய். உங்களுக்கு யாராவது பெயின் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்டில் கூட சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் 2 பேராக கேட்குறதுனால அப்பப்போ ரெடி பண்ண முடியல. ஏன்னா இது அப்பப்போ ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸ்டாக்கெல்லாம் வச்செல்லாம் ஆயில் வந்து கொடுக்கறதில்ல. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு வரும். இருந்தாலும் நான் கேட்குறத பொறுத்து மட்டும் ஆர்டர் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து ஆயில் ரெடி பண்ணி எப்போவுமே நான் கொடுப்பேன். அது உங்களுக்கே தெரியும். அதனால் பெயின் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆயில் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து முதுகு வலி, கைகால் முழங்கால் வலி, மூட்டு வலிக்கு வந்து நல்லா கேட்கும். நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி சரியானதுனால தான் இவ்வளோ பேர்த்துக்கு வந்து ரெஃபர் பண்ணி இன்னுமே கேட்டிருக்காங்க. அந்த சிஸ்டர் பாருங்கள், கிட்டத்தட்ட 2 மாதமாக கேட்டிருக்காங்க. அவங்களால முடிஞ்சால் வேறு பக்கம் வாங்கலாம், இல்லை டாக்டர்கிட்ட கூட போய் பார்க்கலாம். ஆனால் இது வந்து நல்லா அவ்வளோ பெயின் வந்து டக்குன்னு குணமாகறதுனால தான் வந்து இவ்வளோ டைம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. சரி, அவங்களுக்கு மதிச்சு நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு டைமும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா முன்னாடியே நான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். அதனால் இன்றைக்கி ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன். யாராவது பெயின் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? நான் ரெடி பண்ணி தரேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நைட்டியும் வந்து XL, XXL வந்து ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஃப்ராக் மாடல் நைட்டிஸ் வந்து XL, XXL அவைலபிளாக இருக்குது. பைப்பிங் மாடல் நைட்டியும் இருக்குது. ஃப்ரீ சைஸு XXL வந்து யூஸ் பண்ணுறவங்க போடலாம். யாருக்காவது நைட்டி வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், சரிங்களா? வீடியோ எடுக்கவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒருத்தி தான் வீட்டில் இருக்கிறேன்னா, எங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து உங்கள் அப்பாவை காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. வீட்டில் தான் இருக்கிறாங்க. செக்கப் போயிட்டு வந்தால் 3 நாளைக்கு முன்னாடி கூட. அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அக்கறையாக கேட்டுக்கிறீங்க, அதனால் சொல்கிறேன். அம்மாவும் ஒர்க்குக்கு போயிட்டாங்க, குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயாச்சு. சக்தியும் ஒர்க்குக்கு போயிருக்கிறாங்க. வரும்போது ஆயில் வாங்கிட்டு வர சொல்லிக்கிறேன். கொண்டு வந்தால் உடனே ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு கொரியர் போட்டுருவோங்க சிஸ்டர். இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. என்னை நம்பி இவ்வளோ நாள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. எனக்கே வந்து கஷ்டமாக போச்சுச்சா, இவ்வளோ தூரம் கேட்குறாங்க, நம்ம இன்னும் ரெடி பண்ணி தராமல் இருக்கிறோமேன்னு எனக்கே வருத்தமாக போச்சு. சங்கடப்பட்டுக்காதீங்க. எனக்கு டைம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து செய்யலை. ஓகே, இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாச்சு. அதிலேருந்து பின்வாங்க மாட்டேன். அதனால் யாருக்கு ஆயில் வேணுமோ மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாப்பாடு தான் செஞ்சேன். அப்புறம் பச்சை பட்டாணி வந்து வேக வச்சு தாளித்து கொடுத்தேன். இதுதான் நம்ம வீட்டு சமையல், ஓகேங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவே எடுக்கிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியறதில்ல, அதனால் வீடியோவும் எடுக்கிறதில்ல. அப்புறம் சில பல பிரச்சனைகளும் போயிட்டுருக்குது. அதனால் வந்து மைண்டு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே போக மாட்டேங்குது. ஓகே, இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஆயில் வேணும்னாலும் சொல்லுங்கள், நைட்டி வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் ஸ்க்ரீனில் வந்து நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் வந்து செக்கப் போனப்போ நான் வந்து எடுத்த வீடியோ. ஹாஸ்பிட்டலில் வந்து வீடியோ எடுக்க முடியாதுல்ல, அதனால் வாய்ஸ் கொடுக்கல. இன்னொரு கிளிப் மட்டும் எடுத்தேன். அவர் பிளேட் எடுக்கிற மாதிரி கேட்டேன் பிளேட் எடுக்கணும்னு கேட்டதுக்கு என்னன்னா பிளேட் வந்து எடுத்தால் 2 வருஷம் வச்சுருக்குங்களா, அது வரைக்கும் கொடுக்கணும் போல காலேஜுக்கு எடுத்தாங்கன்னு கேட்டேன். முடிச்சுட்டு எடுத்தாங்கிறது நல்லா இருந்தால் முடிச்சு அப்படின்னு போகலாம். இல்லை சில பேருக்கு வந்து வெளியே சுற்றி 4 வரைக்கும் பிரச்சனை ஒன்று எடுக்க